program to print the prime numbers from 1 to n. If n is 10, from 1 to 10 we have to print all the prime numbers. எல்லா prime numberையும் print பண்ணணும். prime numberன்றது என்ன நம்பர்னா வேற எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியாது. இப்போ 7 எடுத்துங்க, வேற எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியாது. 1 ஆலயும் 7 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்பர் எல்லாமே prime number. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தோம்னா 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா prime நம்பரையும் நம்ம print பண்ணணும். ஸோ லாஜிக் இஸ் ஸோ சிம்பிள். கொஸ்டினை பார்த்த உடனே லாஜிக் நம்ம யோசிச்சிடலாம். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா பிரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு லூப் அடிக்கணும். ஃப்ரம் 1 to 10 இந்த ஒரு நம்பரும் இஃப் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம் இஸ் பிரைம் அப்படின்னு. இந்த ஒரு நம்பரும் இது வந்து லைட்ஸ் ஐ வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஒரு நம்பரும் இது பிரைமான்னு பாரு. பிரைமா இருந்தா பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாத. தட்ஸ் இட். ஸோ சிம்பிள். How you will find a number is prime or not? ஒரு நம்பர் பிரைம் நம்பரா எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு இந்த இஸ் பிரைம் ஃபங்க்ஷன்ல நீ கண்டுபிடிக்கணும் பிரைமா இல்லையா அப்படின்னு. ஸோ பிரைமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வந்து 1ஆல டிவைட் ஆகுதா எல்லாருமே சொல்லுவாங்க. 1ஆலேயும் அந்த நம்பரால டிவைட் ஆனால் அது பிரைம் நம்பர் அப்படின்வாங்க. எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும், அந்த நம்பரால டிவைட் ஆகும். அதை வச்சு நீ பிரைமா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2ல இருந்து நீ ஒரு நம்பராக கொடுத்துருக்க நம்பர் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ சப்போஸ் 7 வருதா, 2ல இருந்து ஒரு நம்பராக டிவைட் பண்ணி பார்க்கணும். ரைட். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 இருக்கா, இல்லை 2ல இருந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 2ல இருந்து 2 3 4 ஸோ இது ஒரு நம்பராக டிவைட் பண்ணி பார்க்கணும். கொடுத்துருக்க நம்பரை எந்த நம்பருக்கு போகணும், எந்த நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் எந்த நம்பர் வந்து 16 டிவைட் பண்ணும், 16/2 which is 8. ரைட். அப்போ 2ல இருந்து 8 வரைக்கும் நீ டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணாலே திஸ் இஸ் நாட் அ பிரைம். எந்த நம்பருமே டிவைட் பண்ணலனா இட் இஸ் அ பிரைம். ஸோ இன்னொரு எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணணும்னா 2ல இருந்து இந்த நம்பரில் பாதி வரைக்கும் போகிறதுக்கு பதிலாக 2ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் வரைக்கும் போனால் போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் இஸ் 4, ரைட்? ஸோ 2ல இருந்து 4 வரைக்கும் டிவைட் பண்ணாலே தட் இஸ் இனஃப். ரைட். ஸோ தட்ஸ் த லாஜிக். ஸோ லெட்ஸ் நவ் கோட். ஸோ கோட் பண்ணும்போது விஎஸ் கோடில் நீங்கள் கோட் பண்ணும்போது விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். புது ஃபைல் இங்கே பண்ணால் புது ஃபைல். இது என்னது, prime 1 to n.java. ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளாஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட்டு. கரெக்ட். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் பிரைமா இல்லையா கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பர் இது வரைக்கும் ஓகேவா. ஸோ லெட்ஸ் டேக் த நம்பர் இன்ட்டு n is equal to ஃபார் எக்ஸாம்பிள் 10. ரைட். நம்ம 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் பார்க்கணும். ஸோ 1 வந்து பிரைம் நம்பர் இல்லை, 2ல இருந்து பார்த்தா போதும். ஓகே. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ லூப் int I is equal to 2. 2ல இருந்து less than or equal to நம்ம நம்பர் வரைக்கும் I ப்ளஸ் ப்ளஸ். இந்த லூப் என்ன பண்ணும், ஒரு தடவையும் 2 எது வரைக்கும் போவோம், less than or equal to n. n என்ன வேல்யூ 10. அப்போ 2ல இருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பராக இந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு 2, ரெண்டாவது 3, மூணாவது 4, அதுதான் ரன் ஆகிட்டு இருக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், if is prime of I, அந்த கரஸ்பாண்டிங் I வேல்யூ இருக்குல்ல, அது பிரைமா இருந்துச்சு அப்படின்னா then print it. print எல்லாம் போடக்கூடாது, just print the number. print பண்ணும்போது என்ன print பண்ணணும், அந்த வேல்யூ print பண்ணணும் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸை print பண்ணிப்போம். அவ்வளோதான். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இஸ் பிரைமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் மெயின்லேருந்து கால் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பிரைமாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ரைட். அப்போ என்ன இருந்தது, பூலியன் இஸ் பிரைம். அது என்ன அக்செப்ட் பண்ணுது, இட் இஸ் an integer. லெட்ஸ் ஹேவ் that as val. இப்போ இது பிரைமா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், 2ல இருந்து அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வரைக்கும் நம்ம போகணும். கரெக்டா. இப்போ ஃபார் int I
இஸ் ஈக்குவல் டு 2, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல், அது வரைக்கும் I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இஃப் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை டூலுக்கு இந்த வேல்யூ ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே then it is not a prime, so return false, right? அப்போ இந்த லூப் ஃபுல்லாக ஓடி இங்கே ஃபால்ஸே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா அப்போ எந்த நம்பருமே டிவைட் ஆகலை, கரெக்டாக? அப்போ லூப்லேருந்து வரும்போது என்ன ஆகும், எந்த நம்பருமே இந்த வேலை டிவைட் பண்ணலன்னு அர்த்தம், அப்போ ப்ரைமாக இருக்கும், கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ட்ரூ, கரெக்ட்? ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். இப்போ என்லேருந்து 10லேருந்து கரெக்டாக சிடி ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்யூஷன்ஸ் ஜாவா சி, என்னப்பா இது ப்ரைம் நாட் ஜாவா. கம்பைல் பண்ண உடனே இங்கே ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இது மாதிரி நம்ம கோட் அடித்து ஃபஸ்ட்டு டைமில் கம்பைல் ஆனாலே குட். அப்போ நம்ம கோட் அடிக்கும்போது கம்பைலேஷன் இல்லாமல் கோட் வச்சுருக்கோம். அப்புறம் ஜாவா அப்படியே இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இன்சர்ட், பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் இன்சர்ட். பர் 10 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர்லாம் பிரிண்ட் ஆகுதா? நம்ம 100 கொடுப்போம். இன்னொரு வாட்டி கம்பைல் பண்ணு, இன்னொரு வாட்டி ரன் பண்ணு. 100 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட், கூல்.